ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? வளமை போல நான் உங்கள் மேடோனா. இந்தியன் காணொலியில நாங்கள் இன்றைக்கு ஆற பார்க்க போறோம்டா தனுஷ். இந்த தனுஷை பற்றி அவற்றை ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்க பார்ப்போம். இன்னைக்கு தனுஷ் எப்ப பிறக்கிறாருண்டா 28ஆம் தேதி ஜூலை மாதம் 1983ஆம் ஆண்டு தான் இந்த தனுஷின் பிறப்பு. தனுஷை பாத்தீங்கன்னா நாங்கள் வளமையா பார்த்திருப்போம், ஒரு நடிகர் என்று தான் நாங்க பார்த்திருப்போம். அவர் ஒரு நடிகர் மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்களை சினிமாவில் செய்து கொண்டு போயிருக்கிறார். அதாவது அவர் என்ன செய்திருக்காரு, அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், மற்றது அவர் ஒரு இயக்குனர், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை செய்தவர் தான் இந்த தனுஷ். மற்றது தனுஷ் ஒரு ஒரு சினிமா துறை கலை குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தனுஷ். அதாவது ஏன்னா இவற்ற தகப்பன் ஒரு டைரக்டர், இயக்குனர். அவர் கஸ்தூரி ராஜா. உங்களுக்கு வளமையா தெரிஞ்ச ஆட்கள் தெரியாத ஆட்களுக்கு இருக்கலாம். தகப்பன் பேர் கஸ்தூரி ராஜா. அவர் ஒரு இயக்குனர். அதே மாதிரி தனுஷின் தமையன் செல்வராகவன், அவரும் ஒரு இயக்குனர். அந்த வழியில வந்தவர் தான் இந்த தனுஷ். அது மட்டும் இல்ல, ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளை கல்யாணம் முடித்தவர், ஐஸ்வர்யாவை மறைவடைந்தவர் தான் இந்த தனுஷ். இவ்வளவு குடும்பத்துல பிறந்த தனுஷ் ஒரு சினிமா கலை குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த தனுஷ். இவர் எப்படி அந்த சினிமாக்குள்ள என்டர் ஆகிறார், எப்படி அதுல வாராருண்டா, புதுக்கோட்டை படத்துல சரவணன் என்ற திரைப்படம், அதுல ஒரு பாடகராகத்தான் அறிமுகமாகிறார். இதுதான் இந்த தனுஷின் படம். புதுக்கோட்டையில இருந்து சரவணன் என்ற படம், அதுல ஒரு பின்னணி பாடகராகத்தான் அவர் அறிமுகமாகிறார். ஒரு சின்ன ஒரு வேடம், இந்த ஒரு பெரிய ஃபேமிலியில பிறந்துட்டு சினிமாக்கு என்டர் ஆக ஒரு சின்ன ஒரு வேடத்துல அவர் சினிமா துறையில என்டர் ஆகிறார். மற்றது 2002ஆம் ஆண்டு செல்வராமனிய, அதாவது தமையன் இயக்கத்துல எடுக்கப்பட்ட வெளியான படம் தான் துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம்தான் நடிப்பு துறைக்கு அறிமுகமாகிறார் இந்த தனுஷ். பாருங்க, தமையன் படத்துல இருந்து 2002ஆம் ஆண்டு செல்வராமன் இயக்கத்துல வந்த படம் துள்ளுவதோ இளமை பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. அதன் மூலம் தான் தன் நடிப்பு துறை மூலம் என்டர் ஆகிறார் இந்த தனுஷ். எவ்வளவு விருதுகள் தனுஷ் வாங்கி இருக்கிறார். இப்ப இந்தியா நிலைமையில நான் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்க, இப்ப உங்களுக்கு சொல்றோம் 2004ஆம் ஆண்டு இந்தியா நிலைமையில நான் அறிஞ்சபடி அவர் எடுத்த திரைப்படத்தின் விருதுகளை பற்றி பார்ப்போம். அதாவது 14 தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் பெற்றிருக்கிறார், 9 விஜய் விருதுகள் பெற்றிருக்கிறார், 7 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் பெற்றிருக்கிறார், 5 விகடன் விருதுகள் பெற்றிருக்கிறார், 5 எடிசன் விருதுகள் பெற்றிருக்கிறார், 4 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் பிலிம்பேர் விருதுகள், இவ்வளவு பெற்றிருக்கிறார் இந்த தனுஷ். மற்றது பாடல் ஆரம்பிச்சு இவற்றை பலமையா நீங்க கேள்விப்பீங்க, வைதீஸ் கொலைவெறி கொலைவெறி வைதீஸ், வேர்ல்ட் வைட்டா வைரலா போன அந்த பாட்டு அது தனுஷ் பாட்டு. இப்படிப்பட்டவர் தான். அநேகமா நீங்க பார்த்திருப்பீங்க, தனுஷ் ரசிகர்களுக்கு கூட என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட தனுஷை பற்றி சொல்லிக் கொண்டு போனா நிறைய சொல்லலாம். நான் என்ன செய்யறேன்னா ஒரு சின்ன சின்ன குட்டியா உங்களுக்கு தந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது 2 பிள்ளைகள் இருக்குது. இவர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் முடிக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, யாத்ரா மற்றும் லிங்கன். இந்த 2 மகன்மார்கள் இருக்குது. இப்படிப்பட்டவர் தான் இந்த தனுஷ். மறக்காம நேயர்களே இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இதேமா மேல பாருங்க, இந்த மேல லோகோல மேல அடுத்தடுத்த ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றி நான் போட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.